அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நாட்டுடைய இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் மிஸ்டர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றார். அமெரிக்காவுக்கு போகும்போது நான் என்ன நினைச்சேன், கிட்டத்தட்ட 200 பயணிகளை கைவிலங்குகள் எல்லாம் போட்டு கால் விலங்குகள் எல்லாம் போட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் இந்தியாவிற்கு அனுப்பிவிட்டாரு, பஞ்சாப்க்கு அனுப்பிவிட்டாரு. இதன் காரணமாக கொதித்தெழுந்து போய் இந்திய பிரதமர் அமெரிக்காவிற்கு சென்று டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தை உண்டு பண்ணி, நீங்கள் எப்படி இந்திய நாட்டு பிரஜைகளை அனுப்புவீர்கள், இந்திய நாட்டு குடிமக்களுக்காக போராடுவதற்காக நான் வந்திருக்கிறேன், ஐயோ மறந்துட்டேன், சாரி, அதானி அம்பானிக்காக நான் வேலை செய்வதற்காக இந்தியாவில் பிரதமராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் இந்திய மக்களை இது போன்று அனுப்பிவிட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பார் என்ற ஒரு பயம் இருந்தது. அப்படி எழுப்பிட்டாருன்னா அமெரிக்கா இந்தியாவை பார்த்து என்ன நினைத்து விடும், இந்தியாவை பார்த்து நடுங்கி விடுவோம் என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஏன்னா சங்கிகள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, அமெரிக்கா இந்தியாவை பார்த்து நடுங்குகிறதுன்னு சொல்லிட்டு, அது உண்மையாகுமோன்ற ஒரு அச்சம் இருந்தது. போய் பார்த்தா எம்ஏ அப்படின்ற கதையாய் போச்சு. போறாரு, நேரா போறவரு ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. என்ன கேள்வி? பத்திரிகையாளர்கள் கண்டால் பயந்து நடுங்கி ஓடக்கூடிய பாரத பிரதமர் அங்க பத்திரிகையாளர்களை சந்தித்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். ஏனென்று சொன்னால் 2 நாட்டு தலைவர்களும் பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பது அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். ஒரு நாட்டின் பிரதமரோ அதிபரோ அமெரிக்காவுக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர்களை பத்திரிகையாளர்கள் முன்பாக பல கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. டெலிகிராம் யூஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அங்கிருந்து ஒருத்தர் மொழிபெயர்த்து கொடுப்பாரு. அந்த மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடியதை நம்ம இங்கு பதிலாக கூறுவார்கள். இது ஒரு சில படிக்காத பிரதமர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நம் பிரதமருக்கும் அதைத்தானே பயன்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ராகுல் காந்தி அந்த இடத்தில் போயிருந்தார் என்று சொன்னால் அமெரிக்காவே அதிரக்கூடிய அளவிற்கு குரல்களை எழுப்பியிருப்பார், பதில்கள் ஏவுகணைகள் போன்று வந்திருக்கும். ஆனால் நாம் அனுப்பியதோ தீவிரதாக கூறக்கூடிய போலியாக ஒரு BA பட்டதாரி படித்ததாக ஒரு சர்டிபிகேட் தயாரித்த ஒரு பிரதமரை தானே நாம் அமெரிக்காவிற்கு அனுப்பியிருக்கிறோம். இந்திய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்து இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. சரி, ஓகே, ஃபைன். அவர் போனவர் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி பாருங்களேன். கடந்த பைடன் ஆட்சி காலத்துல ஒரு 4 ஆண்டுகள்ல ஒரு உங்கள் அரசுக்கும் பைடன் அரசுக்குமான நெருக்கம் நல்லா இருந்ததா, இல்ல ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது, அந்த காலத்துல உங்களுக்கு நெருக்கம் அதிகமா இருந்ததுன்ற ஒரு கேள்வியை வினாவை வைக்கும் பொழுது மாலும் நை பையா அப்படின்ற மாதிரி நம்மால் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வியை அவங்க புரிஞ்சிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால தான் டெலிகிராம் பயன்படுத்துறாங்க. அங்கேயும் அவருடைய கவனம் சிதறியது. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்தியாவில் என்ன மதமாற்ற தடை சட்டமோ இல்ல வக்வாரிய சட்டமோ இது மாதிரி பல மத கலவரங்களை உண்டு பண்ணுவதில் மட்டுமே அவருடைய எண்ணம் இருந்ததான்றது தெரியல. அமெரிக்காவுக்கு போயிட்டோம். இந்தியாவை நினைத்து கொண்டிருந்த ஒரு பிரதமர் யார் என்று சொன்னால் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லாது மட்டுமல்லாமல் அருகில் இருந்த அமெரிக்க பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர், இந்தியாவின் பிரதமர் இங்க இருக்காரு, அங்க அதிபர் இருக்காரு. அவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, உங்களா கேள்வி கேட்கிறாங்க, ஆனா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு. அவமானம், வெக்கமா இருந்தது. இந்திய குடிமகனாக நாங்கள் அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், வெட்கப்பட்டோம், துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம். இது அனைத்தையும் துடைத்து எறிந்து விட்டு கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் அங்கு நிற்கிறார். அவமானமாக இருந்தது, வெட்கமாக இருந்தது. ஒரு இந்திய குடிமகனாக நமக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் சென்று அசிங்கப்பட்டு வந்தா நமது பிரதமரை நினைத்து வருந்துவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஒரு ஒரு விஷயத்த எப்படி பண்ண போறோன்றது ஒரு ப்ரீ பிளான் ஒண்ணு இருக்கணும்ல, அது எதுவுமே இல்லாம போயிருக்காரா என்னன்னு தெரியல. ரொம்ப அசிங்கப்பட்டோம். ஆனா இன்னொரு கேள்விக்கு உடனே பதில் சொல்லிட்டாரு. அதானி அம்பானின்னு உடனே அவருக்கு தெரிஞ்சிரும் போல, இது எங்க தனிப்பட்ட விஷயம். ஐயோ, அமெரிக்க மக்களிடமிருந்து பணங்களை திருடி கொண்டு பணத்தை ஊழல் செய்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்ததை குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு யாரு அமாரா ஃப்ரெண்ட் அமாரா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்தியா அமெரிக்காவுடைய நட்பு நாடா. கேட்கிற கேள்வி என்ன, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடிமகன்களிடமிருந்து பணத்தை திருட்டி கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு எதற்கு லஞ்சமா கொடுத்தீங்கன்னா, அமெரிக்கா எங்க நட்பு நாடா, அமெரிக்கா எங்க கூட்டாளி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்ச சொல்ற. இல்லைங்க, நான் கேட்ட கேள்வி, பத்திரிகையாளர்களை குழம்புறாங்க, நம்ம கேட்ட கேள்வி இதுவா இல்ல வேற எதுவுமா, இல்லையே நம்ம கேட்ட கேள்வி கரெக்ட் தான் மறுபடியும் கேட்கும் போது அதை கேட்டுன்னு சொல்றாரு. 2 நாட்டு பெருந்தலைவர்கள், இவரே ஒரு பெருந்தலைவர் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 2 நாட்டு பெருந்தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது
தனிப்பட்ட விஷயத்தை பேச வேணாம்னு சொல்ற. தனிப்பட்ட விஷயம் அல்ல ஐயா, அமெரிக்க குடிமகன்கள் விஷயத்துல விளையாடி இருக்காரு. அம்பானி விளையாடி இருக்கா, அதானி விளையாடி இருக்காரு. அதானி குறித்து கேள்வி கேட்கிறாங்க, உங்கள் நண்பர் குறித்து கேள்வி கேட்கிறாங்க, நீங்கள் விமானத்தில் ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய அதானி குறித்து கேள்வி கேட்கிறாங்க, உலக நாடுகளுக்கு சென்ற அதானிக்காக முதலீட்டை ஈர்த்து வந்த இந்திய பிரதமர் என்பதனால் உங்களிடம் கேள்வி கேட்கிறாங்க. இந்தியாவிற்கான முதலீடை நீங்கள் ஈர்க்கவில்லை, அதானி அம்பானிக்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள். இப்படி இருக்கும்போது அதற்காக கேட்கிறார்கள். உங்கள் நண்பர் அதானி இந்தியாவை சார்ந்தவர், இதானிகே அமெரிக்க மக்களுடைய பணத்தை ஏமாற்றி இந்திய அரசு அதிகாரிகள் கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்கும் பொழுது, 2 நாட்டு தலைவர்கள் பேசும் பொழுது தனிப்பட்ட விஷயத்தை பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் தனிப்பட்ட நபருக்காக நீங்கள் விமானத்தில் ஏறி பறந்து 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 சென்று உலக நாடுகளில் அவருடைய வர்த்தகத்தை கொளிப்பதற்காக என்னென்ன வேலை செய்வீர்கள்? உங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்தியா அசிங்கப்பட்டு நிற்பதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு தலைகுனிவாக இருக்கிறது. இந்திய பிரதமருக்கு அந்த தலைகுனிவு இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. எனவே தகுதியற்ற ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்போம் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம். நன்றி அருண் அவர்களை. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெயஹிந்த்.